நேரம் தகுந்து மகன் இந்த இது உள்ளுக்காரு கையை ஓட்டி மறக்க அப்ப நாங்க எழுந்து உடனே காணும். அதோட நாம அதை இந்த கண்ணாடி போட்டி சாஞ்சி கறி இதுக்கு முன்பு நீங்க அதை முடிச்சிட்டு அதுக்குள்ள புளி அதெல்லாம் சாப்பிட்டு வந்து இப்ப நெல்லுக்கு வருது. நீங்க கல் வச்சு இந்த சாமான் சட்டி சோகேசி டிவி தையல் மிஷின் எல்லாமே உடைச்சிட்டு அதான் தொடர்ந்து 6 ரூபா அந்த நெல்லு ஈக்கிறா இல்லையான்னு பார்க்கத்தான் வந்து உடைக்குது. நெல்லை சாப்பிட்டோம் நெல்லை சாப்பிட்டு நெல்லு ஈக்கி முண்டை உடைச்சே வந்துகிட்டு. சரி, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு புதிய காணொலி உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ வந்து விவசாயம்லாம் செய்து அறுவடை செய்து முடிச்சுட்டு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து காடுகளிலிருந்து வெளியாகி காட்டு யானைகள் வந்து அதிகமாக ஊருக்குள்ள வந்து அதாவது பிரதேசங்களுக்கு வந்து ஊர்களுக்கு வந்து அதிகமான அவங்களோட வீடுகளையும் நிறைய அவங்களுடைய வீட்டுகளில் பொருட்களையும் சேதப்படுத்தியிருக்கு. அந்த காணொலி தான். அப்படிப்பட்ட ஒரு தனியாக வாழ்கிற ஒரு அம்மாட இந்த யானை வந்து அந்த வீட்டுக்கு வந்து வீட்டை உடைச்சி அதுக்குள்ள அரிசி நெல் அது போன்று அவங்க வைக்கிற வேறையாக வச்சிருந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து உடைச்சி சாப்பிட்டு போய்க்குது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 2 நாள் அடுத்த நாளும் அதே மாதிரி வந்து அவங்க தனியாகிற நேரத்தில் வந்து அடித்து உடைச்சி விட்டு போய்க்குது. அதோட அவங்களோட நாங்கள் கேட்ட தெரிஞ்சு விடணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அடிக்கிற நேரத்தில் வந்து உடைக்கிற நேரத்தில் வந்து அவங்க கடலுக்கு கீழே போய்த்து ஒளிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அம்மாவோட பேசுவோம் எப்படியான விஷயங்களை சொல்ல போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு காணொலியாமையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, வாங்க அப்படி நான் காட்டுறேன். அந்த உடைச்ச அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு பாருங்கள். இந்த பாருங்க, இந்த காட்டு வழியாக காட்டுங்க அப்படி இந்த அப்படியே அதால் பின்னுக்கால் அப்படியே வந்து வாங்க அப்படி இருந்தால் பாருங்க காலடி இது இந்த இடத்துல நின்று இந்த ஊட்டை உடைச்சி இது கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நெல் வச்சுருக்காங்க போல். அந்த நெல்லை வந்து இது சாப்பிட்டு இருக்குது. அப்படியே வாங்க போய் அம்மாவோட பேசி எப்படி இது வந்தது என்ன செஞ்சுது அப்படின்றத நாங்கள் அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். 2 நிமிஷம் வருஷம் ஆகிக்கும். வாங்க எப்படி வந்துட்டியானு இப்படி வந்து வாசலுக்கு நேரம் தகுந்து மகன் இந்த இது உள்ளுக்காரு கையை ஓட்டி மரக்கறி சாமான் வச்சின்னு எடுத்து போட்டு ஒரு முளம் நான் நேருக்கு நேரம் ஓட்டினா மரக்கறி சாமான் வச்சிருந்தீங்க பழம் பழப்பழம் நான் ஒரு முளம் தான் நான் நேருக்கு நேரம் ஓட்டினா கட்டில தான் படுத்துக்கிறேன். கட்டில இருந்து என்ன இதெல்லாம் படுத்துக்கிறேன். மடமடன்னு தவறங்களை கேட்கவும் நான் பாக்குறேன் ஆனை வந்து பழமெல்லாம் தூக்குது. பையன் இந்த கட்டிலுக்குள்ள போய் இது கீழே நீங்க ஒளிஞ்சி பருங்கி அப்படி புளி வாடி அரிசி வாடி நெல்லு ஜாமான் பல வகை சாமான் புளி அரிசி எல்லாம் பொறுக்கி சாப்பிடுது. அப்படி நான் நேருக்கு நேரம் கரவு இது தூக்கி எடுக்குது. எதால எடுக்குது? அதால எடுக்குது. இதுக்குள்ள ரகைய ஓட்டி கலட்டி போட்டு இது எத்தனை மணி போல? எடுக்க நானு வாசலால வெளியாகுறதுக்கு எனக்கு வாசலுக்கு நினைக்க வாசலுக்கு 2 தான் கையை விட்டு எடுக்குது. இதுல 5 செட்டு ஷோகேஸ் வச்சு இந்தாயிரு அதோட நாம இந்த கண்ணாடி போட்டி சாஞ்சி கறி இருந்து உளுந்து உடைகிற சத்தத்தோட நம்ம பலியாகணும்னு உள்ளுக்கு வந்துடும். தவறங்களடின்னு நம்மளை கண்டுக்கு முன்பு நான் விரும்பி இருட்டுட காக்கடையை பார்க்க ஓடினேன். ஓடி மெயினுக்கு வந்து
அத 3 மணி பஸ் அபராசிர பஸ்ஸுக்கு அவனை போய் எழுப்புறானா. பஸ் வந்து உங்களோட வீட்டுக்கு முன்னாலதான் அதுல கிடக்கு. தம்பி தம்பி தம்பின்னு எழுப்பு என்ன கண்ணான்னு கேட்டான். எனக்கு நெஞ்சு கிடைக்குது பாப்பா 2 hour நான் கிடந்தேன். அவனுக்கிட்ட போகும்போது நான் 2:30 வெளியே போகல தானே 2:30 வெளிச்சம் தானே 2:30 அவனுக்கிட்ட போகும்போது நான் 2:30 மணி கண்ணா என்னன்னு கேட்டான். வீட்டையெல்லாம் உடைக்கிடுவாப்பா வீட்டை உடைச்சி போட்டு அந்த வீட்டுக்கு போய் நெல்லு 3 பேக்கு கிடந்துரு. அந்த வீட்டுக்கு இதை உடைச்சு போட்டு இதால போய் இந்த மெயினால போய் 3 பேக்கு நெல்லையும் குடிக்கிறோம். நாங்களும் பட்டாசு போட்டு குறை காட்டி சத்தம் போட்டு தகரத்துல அடிச்சு ஒண்ணுக்குமே கேட்க மாட்டேங்குது மகன். ஒண்ணுக்குமே போக மாட்டேங்குது. மரம் ரசீது கோல் பண்ணா அவன் போன் வேற செய்ய மாட்டேன். சிக்னல்ல எல்மி கோல் பண்ணி எல்லாரும் கால் பண்ணிக்கிறீங்க. ராவி கோல் பண்ணி அவனு கடைசி முடிஞ்சாம மழை பெஞ்சிட்டு சூத்தாரு. ராவு வந்து மரம் ரசீது வந்து கபட்டாசோடும் போக மாட்டேங்குது மகன். அந்த வாசலுக்கு அதை உடைச்சி சாப்பிடுது. இதுக்கு நான் கிடக்குன்னா என்ன கொண்டிக்கும். எனக்கு இன்னைக்கு அள்ளி திங்க சோத்துக்கு வழி இல்லாத நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுக்குது. கிடந்த நெல்லை சாப்பிட்டு அரிசி சாப்பிட்டு புளிய சாப்பிட்டு ஒண்ணும் இல்ல. ஒரு அப்பா அரிசி ஒன்று தந்துதான் காய்ச்சி தந்தா தெரியுமாப்பா. சரி இப்ப என்னண்டா வந்து இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வனஜீவி ஆசல் திணைக்கள் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தீங்களா இது மாதிரியான விஷயங்களை? இது மாதிரி நான் கதை கேட்கல அவங்கிட்ட கதைக்கு நான் இல்ல. அரசாங்கம் அதாவது அரசாங்க அதிபர்கள் அதாவது ஜிஎஸ்டியும் கதைக்கு நான் இல்ல. ஜிஎஸ்ஆ வந்து பார்த்து போட்டோ பார்த்து எடுத்துக்கிறாரு. புருஷு வந்து போட்டோ எடுத்தா புருஷர் முறைப்பாடு ஊத்திக்கிறேன். சரியா இவங்க வனஜீவி வந்து போட்டோ எடுத்துட்டு போய்க்கிறாங்க. நான் இல்ல. நம்ம நீதான் இது எடுக்கிறீங்க தம்பி. சரியா அந்த வீட்டுக்கு அதோட இங்க போச்சு. வாங்க போ காட்டும் அதையும் காட்டும். என்னடா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து யார் ஆசிரியவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்லுள்ளங்கள் படிச்சவங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். அதோட அப்படி இல்லைன்னா அவங்களோட போன் நம்பரையும் நாங்க அவங்களுக்கு தாரோம், இதுல போடுறோம். நீங்க அவங்களோட பேசி அவங்களோட நீங்க அதை முடிச்சிட்டு அதுக்குள்ள புளி அதெல்லாம் சாப்பிட்டு வந்து இப்ப நெல்லுக்கு வருது. நீங்க நெல் வச்சிருந்தீங்க 5 பேர் பண்ணி 3 சாப்பிட்டு 3 இப்படி இழுத்து சாப்பிட்டு கதவை அடியோட கதவு பறந்துட்டு கதவு பறவையெல்லாம் இதை இழுத்து சாப்பிட்டுக்கிட்டு இதை சாப்பிட்டு முடிஞ்சு அதுக்கு 5 பேர் கிடந்துரு. அதுல 2 திண்டுக்கிட்டு தின்னுட்டு போய்த்து அதை முடிஞ்சிட்டு வந்துட்டு போய்த்துரு. அடுத்த அவங்க வந்து உடைச்சி 4 பக்கம் தின்னுட்டு அதை உடைச்சி அதை உடைச்சி இந்த ஜன்னல்ல இதெல்லாம் சரி. இப்ப ஒரு நாள் நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு நாள் வந்ததா? அதுக்கு பிறகு ராவு வரையில. அதுக்கு பிறகு ராவு வந்து கறி காய்ச்சிட்டு புளி கொஞ்சம் வச்சீங்க. இது எத்தனை மணிக்கு வருது? அது வந்து 4:30 வந்துக்குது. அப்படியே சாமத்துல வந்து கறி காய்ச்சிட்டு புளி கொஞ்சம் 1 கிலோக்கு வச்சீங்க. அதை சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு இங்க வந்து மரத்தை அடிக்கிற கதை உடைச்சி என்ன இல்ல நேத்திரா வந்து உடைஞ்சா இந்த ஜன்னல இவ்வளவு நாள வந்து 3 நாள் அடிச்சதெல்லாம் கதவை தான். நேற்று எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம நீங்க தனியா ஆயிக்கிறீங்க. தனியா உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது சோழ பொருள் அந்த யானை வேலி இருந்தா நல்லா இருக்கும். என்ன உங்களுக்கு நன்மையை தருவான். எனக்கு செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். என்ன நிலைமை இந்த சாமான் சட்டி சோகேசி டிவி தையல் மிஷின் எல்லாமே உடைச்சிட்டு மிஷின் எல்லாம் மிஷினை ஆடு கட்டி விட்டு போயிட்டு நீங்க வந்து அது சென்ற டைம்ல சத்தம் போட்டீங்களா? அது திருத்தணத்துக்குள்ள போடையிறோமா போட்டா பொடியனோட கூப்பிட்டு அந்த பஸ்கார பயிலையும் என் பேரனையும் கூப்பிட்டா என்ன உணுமாமா சத்தம் போட்டா எம்பிடும் வெளியே எடுத்து மிரிக்க தங்கிடும். என்னன்னா சத்தம் போடையில எனக்கு தெரியும். சத்தம் போட்டா நம்மளோட வேலையை முடிச்சிடும். முன்னு நான் போனேன். அதுக்கு பிறகுதான் எடுத்துக்கிட்டு போனது. சரி ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த இடத்துல தனியா உண்மையிலேயே தனியா அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவ்வளவோ பல இது நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனியே போராடி இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு கேட்கக்குள்ளே ஒரு கேட்குற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஒரு கவலையாகி மனது கவலை ஏற்படுத்துகிற ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இந்த அம்மா இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. அப்படியே காட்டுறேன், தொடர்ந்து வாங்க. எங்கிட்ட உடச்சி இது எப்படி அந்த எப்படி உங்களை காட்டிக்கொள்றேன், அழகாக காட்டிக்கொள்றேன் பாருங்க. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சுற்று அப்படியே காடு தான், பெரிய காடு. அதாவது மிகப்பெரிய உங்களை பார்த்தா தெரியும். சூழ்நிலையில நான் எல்லாத்தையும் அள்ளி போட்டேன். எனக்கு தெரியாது மகன். தையல் மிஷின்ல இன்ஜினை கொண்டு வைத்தணும். நம்ம அதை கொண்டு வைத்தணும். ஆன ஒன்று இல்லை. ஆன ஒன்று இன்ஜினை
இது யானை வந்து எப்படி எங்கிட்டால வந்துரு யானை மெயினான வந்துரு மெயின் ரோட்டாலாம் பஸ் கருகாலாம் வந்து அப்படி மீனால வந்து காட்டால வர இல்ல மெயினா ஒரே சீட் வந்துருக்கு பஸ் பஸ் ஒண்ணு அப்ப அது வந்து விளங்கிக்குது இங்க நெல்லு அரிசி அதான் வந்துருக்கு அதான் அப்ப தொடர்ந்து ஆறுடாவா அந்த நெல்லு ஈக்கிறா இல்லையான்னு பார்க்கத்தான் வந்து உடைக்குது நெல்லை சாப்பிட்டோம் நெல்லை சாப்பிட்டு நெல்லு ஈக்கு முண்ட குணச்சேரும் வந்துகிட்டு சரி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ விவசாயம் செய்துட்டு அறுவடை எல்லாம் முடிஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்து அதிகமான யானைகளை காணக்கூடியதாக இருந்தது. இரவு நேரங்களில் வந்து அவங்களோட இந்த பயிர் அதாவது தென்னை மரம் இப்படியான மரங்களையும் அதே போல் வீடுகளையும் உடைத்து அங்கே இருக்கிற உணவெல்லாம் வந்து அது அப்படியே உடைச்சி நாசம் பண்ணியதை உங்களுக்கு சேதப்படுத்தியதை காணக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே, இந்த காணொலி நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். இந்த காணொலி ஏதோ வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த காணொலி பற்றி கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற புதிய காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெற்று செல்லும் நான் என்ற உங்கள் அன்பின் மிர்ஷாத்.